சாமி, சாமி லைன்ல இருக்கீங்களா? சாமி லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன். கேக்குதா? கேக்குதா சாமி? சாமி கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம்.
கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவிழா ரோட்டரி 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பி செல்வன் அவர்கள் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை என்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து வழங்கும் சங்கமான ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பெட்டான் சங்கத்திற்கும் அதிலிருந்து இணைந்திருக்கும் ரொட்டேரியன் உதவி ஆளுநர் அன்பழகன் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் சுவாமி அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும் மற்றும் இந்த சங்கத்தில் இருந்து இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த சங்கத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வரவேற்று மற்றும் வெளியிலிருந்து ஆதரவளித்து நம்மளுடன் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டுள்ளோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற அனைவரும் ஆதரவளித்து தரும் அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் செயலாளர் ரொட்டேரியன் ரவி அவர்கள். ரவி சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ரோட்டரி பிரார்த்தனைகள். ஓ கடவுள், எல்லாவற்றையும் படைத்தவர்கள் மனித குலத்தின் தந்தை, எல்லா மனிதர்களிடையும் நட்பும் அமைதி மற்றும் நல்ல விருப்பத்தையும் நிலைநாட்ட ஒழுக்கத்தின் உயர்ந்த கொள்கையுடன் இங்கு சந்திக்கிறோம். நன்றி. ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த செயலாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவென்றலை வருகிறார் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் நல்வினையாற்றக்கூடியது, என் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாய் இயற்கை பேராற்றலே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி கண்ணப்பன் ஐயா அவர்களே. அடுத்து நம் உடல் இயக்க பயிற்சிக்கு செல்வோம். உடற்பயிற்சி செல்வதற்கு முன்பு முதல் பயிற்சியாக கைகளை நன்றாக ஆசனம் மூலம் நம்ம சுறுசுறுப்படைய வைப்பதற்காக வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7
2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கண்களை மூடி கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளை கவனிக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. கைகளை அசைத்து நல்ல சுறுசுறுப்படைய வைத்த ஐயா அவர்கள். அடுத்து நமது உடல் மூட்டு இயக்கங்களை நன்றாக இயக்க வருகிறார் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களும் அவரது துணைவியார் பூங்குடி அம்மா அவர்களும் வருகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். நேரம் நின்னுக்கிறோம். உங்களுடைய கைகள் இடுப்பகுதியில இருக்கு. முதல்ல குதிகால் மூட்டு பயிற்சி. அப்படி வலது கால் மேல உயர்த்திக்கிறோம். உள்ள ரவுண்ட் பண்றோம், வெளியேயும் ரவுண்ட் பண்றோம். 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து வெளியில 1 2 3 4 5. அடுத்து இடதுகால் 1 2 3 4 5. அடுத்து வெளியில 1 2 3 4 5. ஓய்வு. கால் பகுதி ஓய்வில் இருக்கு. கால்கள்ல ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறோம். இயல்பான சுவாசம். நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். அடுத்ததாக மூட்டு பயிற்சி. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓய்வு. கால்கள் உடம்பு தளர்வா இருக்கு. இருக்கால் முட்டியும் தளர்வா இருக்கு. முட்டியில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு காற்று.
மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இடுப்பு பயிற்சி. இருகால் விரித்த நிலையில் வலதுபுறமாக ஒரு 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓய்வு. உடம்பு ஓய்வா இருக்கு, இடுப்பு பகுதியும் ஓய்வா இருக்கு. இடுப்புல ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து முதுகு தண்டிற்கான பயிற்சி. முன்னாடியும் பின்னாடியும் பெண்ட் பண்ண போறோம். உங்களுடைய கைகள் இடுப்புல இருக்கட்டும். நின்ற நிலையில் ஆழ்ந்த மூச்சு காற்று, குனிந்த நிலையில் மூச்சு காற்றை வெளிவிட்டு எழுந்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று 2 3 4 5. ஓய்வு. உடம்பு ஓய்வா இருக்கு, உங்களுடைய இடுப்பு பகுதியும் ஓய்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க, இடுப்பில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறீங்க. உங்களோட ஆழ்ந்த மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடுப்புல ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறோம். இயல்பான சுவாசம், நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இருக்காலையும் சேர்த்து வைத்து தோள்பட்டை பயிற்சி. கைகள் காதோடு சேர்த்து இருக்கட்டும். உள்நோக்கி கொண்டு போறோம். 1 2 3 4 5. அடுத்து பின்னோக்கி கொண்டு போறோம். 1 2 3 4 5. ஓய்வு. கைகள் ஓய்வுல இருக்கு, உடம்பு ஓய்வுல இருக்கு. தோள்பட்டையில ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு இயல்பான சுவாசம், நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து இருக்கை முட்டி பயிற்சி. கைகளை கோர்த்து இருக்கை முட்டியும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓய்வு. இரு கைகளும் ஓய்வா இருக்கு, இரு கை முட்டியும் ஓய்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து கை மணிக்கட்டு பயிற்சி. இரு கைகளை உள்ள வச்சு மடிச்சுக்கோங்க. வெளிப்புறமாக சுழற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உள்புறமாக 1 2 3 4 5 6 7
8, 9, 10. ஓய்வு. இரு கை மணிக்கட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறீங்க. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. இரு கைகளை மூடி திறக்கிறோம். கைகளை இறுக கட்டைகள் உள்ள வச்சு முடிச்சு இறுக மூடுறோம். கை விரல்களுக்கான பயிற்சி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். விரல்கள் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சுக்காற்று மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கழுத்து பயிற்சி. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. ஒன்று, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். கழுத்து பகுதி ஓய்வுல இருக்கு. நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக வெளியெடுத்து மெதுவாக வெளியேற்றணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. டோப்புக்கரணம் போட போறோம். 2 சுழற்சியாக 9 முறை. இப்ப இடது கை வலது காதை பிடிக்குது, வலது கை இடது காதை பிடிக்குது, வலது கை மேல வர மாதிரி பிடிச்சுக்கோங்க. நின்ற நிலையில ஆழ்ந்த சுவாசம். நீண்ட மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அமரும் நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. இரு கைகளையும் தளர்வா விட்டுறோம். இரு கால்களையும் மடக்கி கொண்டு சொன்னீங்களா, கால் முட்டி பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. ஒரு ஆழ்ந்த சுவாசம். ஒரு நீண்ட மூச்சுக்காற்று மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக வலது கை இடது காதை பிடிக்குது, இடது கை வலது காதை பிடிக்குது, இடது கை மேல வர மாதிரி பார்த்துக்கோங்க. சுவாசத்தை கவனிச்சுக்கோங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. உடம்பு ஓய்வுல இருக்கு.
இருமுட்டியில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. மூச்சோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. ஆழ்ந்த சுவாசம், நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றி அவர்களே. நல்ல உடற்பயிற்சிகளையும் நன்றி. அடுத்ததாக உடல், அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நமது உறுப்புகளை இயக்கங்களை சொல்ல வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஜம்பிங் பயிற்சி நேற்றே பார்த்திருப்போம். நல்ல இரு கைகளையும் ஆதி முத்திரைங்க இதுக்கு பேரு. ஆதினா குழந்தைகள் இருக்கும்போது நாம போட்டிருந்த முத்திரை இது. இந்த ஆதி முத்திரை போடுறது பார்த்தீங்கன்னா நல்ல பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும், நல்ல வலிமையா இருக்கிறதுக்கு. அதோட ஏதாவது பயமா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த முத்திரையை போட்டுக்கலாம். முத்திரைகள் நம்ம பிறகு விரிவாக பார்க்க போனோம். அப்ப இந்த ஆதி முத்திரை போட்டு நல்லா அந்த நெஞ்சு பகுதியில இதயம் இருக்கக்கூடிய பகுதியில வச்சுட்டு முதல்ல மெதுவா ஆரம்பிக்கிறாங்க, மெதுவா முடிக்கிறோம். அப்படியே பாருங்க, நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. உடல் சுறுசுறுப்பாகும், இதயம் நல்ல சீரடையும். முன்னாடிங்க கால்கள் அப்படியே 10 முறை முடிக்கும் பொழுது லேசா லேசா எப்படி தொடங்கணுமோ அதே முறை ஓய்வு. நல்ல மூச்சு இழுத்து பாருங்க, அந்த உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட வாயு வெளியேற்றம். மீண்டும் தேவையில்லாத அனைத்து வெளியேறிடுங்க. அடுத்து பாருங்க, பின்னாடி நேற்று கவனிச்சிருக்கீங்க. இரு கைகளை ஆதி முத்திரை வைத்து நெஞ்சக பகுதியில் வைத்து மெதுவா தொடங்குறவங்க மெல்ல மெல்ல அப்படி இடுப்புல கை வச்சு மறுபடியும் நல்லா மூச்சு விடுங்க. ஆழமுள் இழுத்து அடுத்து பாருங்க, மீண்டும் கைகள் வச்சுட்டு சைட்ல மெதுவா மெதுவாக மெதுவாக அப்படியே நிதானமான மூச்சு. நேற்று ஒரு ஆசனத்தை இணைச்சோம். இன்று அதை விட முக்கியமான ஆசனம், இன்னொரு ஆசனத்தை நம்ம இணைக்க போறோம். பல்வேறு ஆசனங்கள் இருந்தனாலும் நம்ம முதல்ல போட்டது இந்த 2 ஆசனத்தையும் போட்டிருக்கோம், இதுவும் இதுவும். அப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஊஞ்சல் ஆசனம், இந்த கால்களை மடித்து பிடித்த நிலையில், இது ரொம்ப முக்கியமான ஆசனம். இது நல்ல உங்களுடைய மூச்சோட்டத்தை சீர்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஆசனம்.
பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து அனுபவத்துல அது பயனளித்ததால இந்த ஆசனத்தை நம்ம முதன்மையாக வச்சிருக்கோம். அதனால நம்ம இப்போ இந்த ஆசனத்தை பார்க்க போறோங்க. நான் ஒரு முறை செய்து காட்டுறேங்க. அதுக்கு பிறகு நம்ம செய்யலாம் எல்லாரும். பாருங்க. தெரியுது இல்லைங்களா? இந்த வலது கால் அப்படியே இழுத்து பிடிக்கிறோம். இயல்பான மூச்சுங்க. மூச்சை உள்ளே இழுக்க வேண்டாம், வெளியிலே விட வேண்டாம். அப்படியே ஒரு 10 வினாடி இழுத்து பிடிக்கிறோம். நிதானமான மூச்சு. அடுத்துங்க இடது கால் ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இந்த கைகள் பிடிக்கும் பொழுது இந்த நுனிக்கும் போக வேண்டாம், இங்கேயும் பிடிக்க வேண்டாம், வலிக்கிறோம். கொஞ்சம் உடல் பருமனானவர்கள் மெதுவா பிடிச்சுக்கோங்க. மெல்ல மெல்ல வந்துடும் உங்களுக்கு. அப்படியே வச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே சைடுல புரண்டு மேல அமர்ந்து கொள்றேங்க. இடப்புறமாக திரும்பி மேல அமர்ந்து கொண்ட பிறகு அப்படியே முயலாசனா நேற்று செய்தோம் இல்லைங்களா? இந்த வலது கை வலது கணுக்காலை பிடித்து அப்படியே பின்னாடி வச்சுக்குது. இடது கை இடது கால் கணுக்காலை பிடிச்சு பின்னாடி வைக்குது. கைகள் பின்னாடி பிடித்துட்டு ஒரு நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுறோம். வெளியேற்றி விட்டு அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே இரு கைகள் மேல் நோக்கி வருது. நீண்ட காற்றாக எடுத்து அப்படியே கீழே கொண்டு வர்றோம். மெல்ல மேல வாங்க. இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வரும் பொழுது இந்த நாசி துவாரங்கள்ல ஓப்பன் ஆகுறது கட்டாயம் தெரியும். நாங்க பள்ளிகள்ல பார்த்திருக்கோம், நான் செய்யும் பொழுதும் பார்த்திருக்கேன். நீங்களும் அந்த அந்த உணர்வோட இந்த இடத்துலயும் மட்டுமே கவனத்தை வச்சு செஞ்சீங்கன்னா ஓப்பன் ஆகுறது நல்லா தெரியும். அதனால தலையாய பயிற்சியாக முக்கியமான பயிற்சியாக இந்த பயிற்சியை நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியை எதுனா இது இந்த ஆசனத்தை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, படுக்கையில இருந்து மேல வர்றோம் இல்லைங்களா? நீங்க பயிற்சிக்கு முன்னாடியே உங்க பெட்ல இருந்து மேல வருவீங்க இல்லையா? நீங்க தரையில படுத்திருந்தாலும் சரி, பெட்ல படுத்திருந்தாலும் சரி, பாயில படுத்திருந்தாலும் சரி, அந்த கால்களை மட்டும் அப்படியே மடக்கி பிடிச்சிருங்களே சார். அப்படியே ஒரு நீங்க 2 நிமிடம் பிடிச்சிருக்கலாம், 1 நிமிடம் பிடிச்சிருக்கலாம். அப்படி பிடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த பெருங்குடல் இயக்கப்படும்.
இந்த பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதும் வெளியேறதுக்கு வந்து துணை செய்யும். நீங்க காலையில பயிற்சிக்கு வர்றீங்க அப்படின்னா பெருங்குடல் நல்லா சுத்தமாயிருந்து அப்படின்னா பயிற்சி நல்லா தெளிவா இருக்கும். கிரகிக்கிற தன்மை அதிகமா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பெருங்குடலுக்கும் மூளைக்கும் தொடர்பு உண்டு. பெருங்குடல் தான் பெருமூளை, சிறுகுடல் தான் சிறுமூளை. அப்போ பெருங்குடல் சிறுகுடலை இயக்குறதுக்கு வந்து இந்த பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. அதனால உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தலைவலியா இருந்தனால சரி, அல்லது மற்ற என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, காலையில தூங்கி இருந்த உடனே படுக்கையிலிருந்து மேல வரும் பொழுதே இந்த ஆசனத்தை அவசியம் பண்ணியிருக்கேன். மிக முக்கியமான பயிற்சி, எளிமையான பயிற்சி அப்படிங்கிற இந்த நேரத்துல பதிவிடுறோம். ரெண்டாவது, எனக்கு தெரியும் அப்படிங்கிறத விட கற்க நிற்க அப்படிங்கிறார் திருவள்ளுவர். கற்றபடி நிக்கணுமா, நிறைய கத்துக்கிறத விட ஒரு விஷயத்த தெரிஞ்சாரோ அந்த ஒரு விஷயத்த நான் தினம் நடைமுறைப்படுத்துறேன் அப்படிங்கிறதான் வெற்றி இருக்கு. அதனால அவசியம் செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உடல் இயக்கத்தையும் அதனுடைய பயன்களையும் விளக்கமாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்து எங்களை நல்ல ஒரு ஆசனம் செய்யக்கூடிய அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி. நேற்றுக்கே பார்த்தோம், கிரியை என்பது சுத்தப்படுத்துதல். இந்த சுத்தப்படுத்துதலுக்கு வந்து நம்ம முத்தாய்ப்பாக முதலாவதாக நல்ல இந்த மூட்டி இயக்க பயிற்சி, அதுக்கு பிறகு வந்து ஆசன பயிற்சி பார்த்திருப்போம். இந்த ஆசன மூட்டி இயக்க பயிற்சியோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நைட்ல வந்து திரிபிளாவோ அல்லது கடுக்காயோ அந்த பொடியை வந்து தேன்ல சாப்பிடுறது, திரிபிளாவை குடிக்கிறது, நைட்ல இரவுல வந்து நேரமே சாப்பிடுறதுங்க மிக முக்கியமானது. அதோட விடிய காலையில வந்து நம்ம விலகு சொல்லியிருக்கோம். இந்த முறைகளை பின்பற்றிட்டே வர்றவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி சீராக உள்ள போயிட்டு சீராக வெளியில் வர்றதுக்கு துணை செய்யும், சப்போர்ட் பண்ணும். ஒரு காரை பிடிச்சி தள்ளி விட்ட அப்படியே சலன்னு போயிருது இல்லைங்களா, அது போல உங்களுக்கு அந்த ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம மீண்டும் நினைவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனால மிளகு எடுத்துக்கிட்டு இரவுல வந்து கடுக்காய் பொடியோ அல்லது திருவிழா பொடியோ நல்லா குடிச்சிட்டு காலையில அந்த ஊஞ்சலாசனம் போட்டு மேல வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு தயாராகும், நல்ல ஒரு சார்ஜ் போடுறதுக்கான ஏற்பாடாக இருக்கும். அப்போ நம்ம இப்ப சுத்தப்படுத்துற நிலையை பார்க்க போறோம். உடலை நேராக வைத்து பாருங்க, எளிமையாக பார்க்க போறோம். ஒரு 10 முறை இரு நாசியில் இருக்கிறதை வெளியேற்றணும். வெளியேற்றும் போது இந்த அடிவயிற்று பகுதி உள்ளே வெளியே போய் வரணுங்க. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளெழுத்து வழியா எடுத்து போறோம். அதே கிரியை பயிற்சியில நல்லா செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க, ஆழமா செய்யுங்க. மிக முக்கியமான பயிற்சி, மிக மேன்மையான பயிற்சி. 1 அப்படியே தொடர்ந்துக்குங்க. இதுல மிக முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்ன, வயிற்று பகுதி உள்ளேயும் வெளியும் போய் வருதா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு. செய்த பிறகு ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. எப்பவுமே காற்றை வந்து போர்ஸ் பண்ணி தள்ளும் பொழுது, வெளியேற்றும் பொழுது கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, வாய் வழியாக காற்று வெளியேறக்கு எத்தனைக்கும். அதற்கு வந்து இதற்கு ஒரு மாற்று பயிற்சியாக ஆசனங்கள்ல மாற்று பயிற்சியும் இருக்கு. அதே போல இதுக்கு மாற்று பயிற்சியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இதயத்தை கைகளை வச்சு செய்யறோம். ஆதிமுத்திரையை வச்சுட்டு கைகளை வச்சுட்டு ஒரு நீண்ட காற்று இழுத்து தலை அதிரும் அளவுக்கு இம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறோம். பேசா எழுத்துன்னு சொல்லுவோம்.
இன்னொரு முறை செய்யற பாருங்க. நல்ல காற்று உள்ளிழுக்கிறதுனா உள்ளிழுத்து உதடுகள் வந்து நல்லா மூடி இருக்கு. அந்த எழுத்தை வந்து பேசா எழுத்துன்னு சொல்லுவோம். அதை அடுத்து உதடு விரியாமையே அந்த எழுத்தை உச்சரிக்கிறது. அப்படிங்கிற எழுத்து. இவ்வளவுதானுங்க. ரொம்ப எளிமையானது. எப்படி வந்து நம்ம முன்னோக்கி வளைஞ்சோம்னா பின்னோக்கி வளையிறோமோ, இந்த சைடு வளைஞ்சா இந்த சைடு வளையிறோமோ, இது மாற்று. அப்போ நமக்கு வந்து இந்த வேக வேகமா வெளியேற்றும் போது அந்த மூச்சுக்காற்று காதுல வெளியேற்ற ஆரம்பிக்கும். குறிப்பாக என்னன்னா, ஒருத்தருக்கு மூக்கடைச்சிருக்குதுன்னா காதுல நீர் வடியும். அப்போ மூக்கடைப்பை திறந்து விட்டாலே காதடைப்பு திறக்கும். அப்ப சளி பிடிச்சிருக்கிற பொழுது கட்டாயம் ஒரு சிலருக்குலாம் அந்த நீர் வடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்கேயுமே உடம்புல வந்து ஒரு இடத்துல அரைச்சிட்டான்னா அது இன்னொரு இடத்துல வெளிப்படுறதுக்கு தூண்டும். இது வெளியிலயும் உள்ளேயும் அதே போலதான். ஒரு தண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு தடுப்பு ஒண்ணு உள்ள போட்டீங்கன்னா அது சைட்ல போகும். அதே போலதான் இந்த காற்று சீரா இல்ல அப்படின்னா அந்த காற்று இன்னொரு இடத்துல வெளியேறதுக்கு எத்தனைக்கும். அதுதான் திருமூலர் சொல்றாரு, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை. உடம்புக்குள்ள அந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலம் ஆற்றில் உறுப்பு சிவக்கும். நல்ல அந்த உயிராற்றல் அதிகமா உள்ள போய் உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும். நல்ல அந்த சிறு வயசுலயே வந்து அந்த முடியெல்லாம் வந்து நரைத்து போயிருக்கும், வெள்ளை கலர்ல மாறும். அப்படி அந்த வெள்ளை கலர்ல மாறுறதுக்கு வந்து தலைக்கு உயிர் சக்தி குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம், பயம் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அப்படி நடக்காம இருக்கணும்னா உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய சந்ததியினர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக அந்த மேல்முடி வந்து கருப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பயிற்சியும் ஒரு நேரம் தேங்காயும் வாழைப்பழம் எடுத்துக்கிறது மூலமாக நிச்சயமாக மாறுபடுத்தி அல்லது அடுத்த நிலைக்கு அது மாறாம அடுத்த முடிகளும் நரைத்து போகாம இருக்கிறதுக்கு நிச்சயமாக அது துணை செய்து அனுபவத்துல பார்த்திருக்கோம். உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும், புறப்பட்டு போகான் புரிசடைவனேங்கிற. அப்போ மிக முக்கியமான பயிற்சியாக இந்த மூச்சு பயிற்சி. காற்றுதானே உயிர், காற்றுதானுங்க மனசு. அப்ப அந்த காற்றை நல்லா ஆழமா சுவாசிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா மீதி 23 மணி நேரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும். நீங்க ஊருக்கு தலைமகனாக, உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு வழியாட்டி வழியாக மற்றவர்களை விட நீங்க உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்வதற்கு இந்த பயிற்சி உதவும், மென்மைப்படுத்தும், உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தும் அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவ உண்மை. அதனால அவசியம் பொறுமையாக நிதானமாக படிப்படியாக மேல உயரம் கொடுத்து அது உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அதனால மிக முக்கியமான பயிற்சி இது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காற்று தான் வந்து உடம்புக்குள்ள வந்து நோய்களை குணப்படுத்துது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால நீங்க எல்லா மருத்துவமனைகளை விட, எல்லா சிறந்த டாக்டர்களை விட உங்களுக்கான அந்த பிரபஞ்ச சக்தியே உங்களுக்குள்ள வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து இந்த நேரத்தில் நம்ம பதிவிடுறோம். அதனால அவசியம் பண்ணுங்க, மென்மை அடைங்க. இயற்கை கொட்டி கிடக்குது. நல்ல அந்த காற்று காலையில அந்த தூய காற்று, நறுங்காற்றுன்னு சொல்லுவோம், அந்த தூய காற்றை கிரகிச்சுக்கிறது மூலமாக நிச்சயமாக நம்ம உயர முடியும், மேன்மை அடைய முடியும், மேலும் வளர்த்து கொள்ள முடியும். சரம் பார்ப்பான் வரம் பார்ப்பான்ங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவிட கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு வாழ்க்கை வளமுடன். நன்றி நன்றி ஐயா. உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இயக்கம் செய்து, மூட்டுகளையும் இயக்கம் செய்து, ஆசன பயிற்சிகளை அளித்து, அருமையான விளக்கத்தையும் கொடுத்து, அடுத்து நம் உடலை சாந்தப்படுத்தி உடலில் உள்ள மூச்சுகளை கவனித்து உடலில் உள்ள இயக்கங்களை சரி, அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சரிப்படுத்த சுவாசத்தை கவனித்தல் நிகழ்ச்சியை நடத்த வருகிறார் ஆசான் ஐயா. கண்களை மூடி
உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைத்து உள்மூச்சு வெளிமூச்சிலேயே கவனம் இருக்கட்டுங்க. நிதானமான மூச்சு. காற்று சீராக உள்ளே சென்று சீராக வெளியேறுகிறது. அந்த சுவாசம் தானாக செயல்படுகிறது. பார்வையாளராக நாம் இருக்கிறோம், கவனிப்பாளராக மட்டுமே இருக்கிறோம். காற்று நம்முடைய முயற்சியால் இழுக்கவும் இல்லை, வெளியேற்றவும் இல்லை. அது தானாக நடக்கிறது. இதன் மூலமாக நம்முடைய மனம் நிகழ்காலத்துக்கு வருகிறது. இந்த பயிற்சியே நம்மை அடுத்த நிலைக்கு எட்டிச் செல்லும். நம்முடைய நினைவாற்றலையும் நம்முடைய செயல்களையும் சீர்படுத்த இது நமக்கு துணை புரியும். நாம் எப்போதெல்லாம் ஓய்வாக இருக்கிறோமோ, இரவு படுக்கும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, மற்ற நேரங்களில் நாம் பயணம் செய்யும் பொழுது இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கரின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ. செழிக்கட்டும் விவசாயம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உப்புக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க உப்பு தப்பு உப்பு தப்புன்னு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொன்னாங்க நம்ம தாத்தா பாட்டி. உப்பு நல்லதுங்க, அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல. சில பேர் அப்படி தான் உப்பு சேர்த்திக்கவே மாட்டாங்க. நல்லா இருக்க மாட்டீங்க, உடம்புக்கு உப்பு வேணுங்க. அதை பற்றி பார்க்கலாம். உப்புங்கிற சுவைக்கும் நீர் என்ற பஞ்சபூதத்துக்கும் சிறுநீரகம் என்ற முக்கியமான ஒரு உறுப்புக்கும் யூரினரி பிளேடர் என்ற மூத்திரப்பை என்கின்ற ஒரு துணை உறுப்புக்கும் காது என்ற வெளி உறுப்புக்கும் பயம் என்ற உணர்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். உங்கள் காது எந்த மாதிரி வடிவம் இருக்கோ கிட்னி அதே மாதிரி தாங்க. செக் பண்ணிக்கோங்க. காதுடைய அவுட்டர் லைன் போடுங்க, கிட்னியோட அவுட்டர் லைன் போடுங்க, ஒரே மாதிரி இருக்குங்க. கிட்னி காதுக்கு அவ்வளோ சம்மந்தம் இருக்கு. உப்பு என்ற சுவை நாக்கில் இங்கே பாருங்க, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸ், சுவை மட்டுக்கள். உப்பு நாக்கில் பட்ட உடனே அதை ரசித்த உடனே நாக்கு உள்ள சுவை மொட்டுக்கள் உப்பு என்ற சுவையை நீர் என்ற கரண்டாக மாற்றி பஞ்சபூதமாக மாற்றி உடம்பு முழுவதும் அனைத்து செல்களுக்கும் அனுப்புகிறது. நீர் சம்பந்தப்பட்ட உறுப்பு என்ன தெரியுமா? சிறுநீரகம், கிட்னி, யூரினரி பிளேடர் மூத்திரப்பை, காது. இதுக்கான உணர்ச்சி பயம். இப்போ
தண்ணி குடிக்கிற உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்களா இல்லையா? நான் மாற்றி சொல்கிறேன், தண்ணி குடித்தோம் உப்பு சாப்பிடுவோம். அதாவதுங்க உப்பு சாப்பிட்டா என்னாங்க தெரியுமா? அது நாக்கில் பட்டோடனே நீர் கரண்ட்டாக மாற்றி உடம்பெல்லாம் கொடுத்துரும். அப்போ நீர் கட்டு மூலம் வேலை செய்கிற உறுப்பு என்ன? சிறுநீரகம். சிறுநீரகத்துக்கு எனர்ஜி கிடைச்ச உடனே, தெம்பு கிடைச்ச உடனே இந்த சிறுநீரகம் என்ன பண்ணுமாமா, அப்பாடா தெம்பு கிடைச்சிருச்சுன்னு உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள குப்பைகளை அகற்றி அந்த குப்பையெல்லாம் எடுத்து மூத்திரப்பைக்கு அனுப்பிச்சு வைக்கும். அப்போ என்னாகும்? உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் சரி பண்ணி நல்ல தண்ணியை பிளட் அனுப்புக்கும், கெட்ட தண்ணியை மூத்திரப்பைக்கு அனுப்புமா? அப்போ உடம்புல தண்ணி கம்மியாயிருமா? அப்போ உப்பு சாப்பிட்டா தண்ணி தாக எடுக்கும். நான் வேறு மாதிரி சொல்லிட்டா, தண்ணி நிறையா குடித்தா உப்பு அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 25 பாட்டில் குடிங்க, 25 லிட்டர். சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். நிறைய தண்ணி குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் சாப்பாட்டில் உப்பே இல்லாத மாதிரி தோணும். எல்லாரும் உப்பு கரெக்டாக இருக்கும்பாங்க, உங்களுக்கு மட்டும் நாக்கு உப்பு பத்தாது. ஏன் தெரியுமா? நிறைய தண்ணி குடித்தா அவ்வளவு தண்ணியை ஜீரணம் பண்ணுறதுக்கு உப்பு வேணும். உப்பு சாப்பிட்டா அந்த உப்பை ஜீரணம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுங்க. எனவே உப்பு உடம்புக்கு நல்லது, தேவையானது. ஆனால் மிகினும் குறையினும் நோய் செய்யும். எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேங்க, எதுவுமே கெட்டதும் கிடையாது, எதுவுமே நல்லதும் கிடையாது. அளவாக இருந்தால் சரியானது. இந்த அளவை சொல்லிக் கொடுக்க தெரியாத பலரும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உப்பு நல்லது, ஆனால் அளவு இருக்கு. உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ கரெக்டாக சாப்பிட்டு பாருங்களேன், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். குறைஞ்சாலும் நல்லதில்லை, அதிகமானாலும் நல்லதில்லை. அதே மாதிரி பயம் வந்தால் போதுங்க. பயங்கிற உணர்ச்சி உடம்பில் உள்ள நீர் சத்தை சாப்பிட்ரும். அப்போ என்ன ஆகுது? இப்போ பயத்தில் ஒன்றுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா சில பேர்? இங்கே பாருப்பா, நான் டெரர் மாதிரி என்னை பார்த்தா போது பயத்தில் ஒன்றுக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்? மனதில் பயம் வரும் பொழுது, உடம்பில் உள்ள நீர் சத்து குறையும் பொழுது, மூத்திரப்பை இருக்கு இல்லையா, யூரினரி பிளேடர், அது மூத்திரத்தை கூட பிடித்து வைக்க முடியாமல் வெளியே விட்டுருது. அதாங்க சில பேர், சில குழந்தைகளுக்கு பெட்ல யூரின் போவாங்க. நைட்டு தூங்கும் பொழுது படுக்கையிலேயே யூரின் போயிடுவாங்க, சிறுநீர் கழிச்சிருவாங்க. இதுக்கு பல பேர் சொல்லுவாங்க வைத்தியம் இல்லைன்னு. ஏன் வருது தெரியுமா? ஆழ் மனதில் பயம் இருக்கும் பொழுதுதான் இரவு யூரின் போகும். யாருக்கு பயம் இருக்கோ யூரின் நிற்காதுங்க. இது நீங்கள் மருந்து மாத்திரை சரி பண்ண முடியாது. மனதை, தைரியத்தை அதிகப்படுத்தணும். அந்த குழந்தை வெளியே எங்காவது போய் ஒரு கருப்பான ஒரு இடத்துல, இருட்டான இடத்துல ஏதாவது மரத்தை பார்த்து, ஏதாவது பேயகையை பார்த்து பயந்துருக்கும் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு குழந்தை மிரட்டி இருக்கும், அது பயந்துட்டு இருக்கும். ஒரு தப்பு பண்ணியிருக்கும், தெரிஞ்சிருப்போங்கிற பயம் இருக்கும். அவ்வளோதாங்க. ஆழ் மனதில் உள்ள பயமே யூரின் இந்த மாதிரி போகிறதுக்கு காரணங்க. இல்லையா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? காலங்காத்தால் அம்மாவை அப்பாவை போய் குழந்தை எழுப்புறதுக்காக மூஞ்சி பக்கத்தில் வச்சு எழுதிருப்பீங்க. அந்த குழந்தை உங்கள் மூஞ்சி பார்த்து பயப்பட்டிருக்கும். அப்படி பண்ணக்கூடாது, பாவம், சின்ன குழந்தை தானே. ஆழ் மனதில் பயம் இருந்தால்தான் சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகும். யாருக்கு கிட்னி ஃபெயிலியரோ ஆழ் மனதில் பயம் இருக்கு, யூரின் விட்டு போயிட்டே இருக்கும். புரிஞ்சுக்குங்க, பயங்கர உணர்ச்சி தான் நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை வேலை செய்யாமல் வைக்கிற ஒரு அரக்கன். எனவே பயத்தை சரி பண்ணி நீங்க தைரியத்தை அதிகம் பண்ணா தான் காப்பாற்ற முடியும். இது என்ன புரியுது? உப்புக்கும் நீர் சத்துக்கும் மூத்திரப்பையுக்கும் சிறுநீரத்துக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இதையெல்லாம் மொத்தமாக சரி பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ கரெக்டாக சாப்பிட்டு தாங்க சரியாக போகும். இங்கே பாருங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. இப்போ சொல்லுவாங்க பிபி உப்பு சாப்பிடாதீங்க, பிபி வந்துடும்னு. அவ்வளோ உப்பு சாப்பிட்டா பிபி குறையும், சரியாகும். உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ, யார் கரெக்டாக சாப்பிட்றீங்களோ, எப்பேற்பட்ட பிபி இருந்தாலும் குணமாகுங்க. ஆமாம், நிறைய பேர் இந்த பிபி வந்துடும் பயப்பட்டு உப்பு சாப்பிடாமல் இருக்கீங்க இல்லையா? அது என்னாகும் தெரியுமா? யாரெல்லாம் உப்பே சேர்த்திக்காமல் சாப்பிட்றீங்களோ உங்கள் கிட்னிக்கு வேலை செய்யறதுக்கு தெம்பே இல்லை, உடம்புக்கு உப்பே கொடுக்கல இல்லை. என்னாகும்? ஒரு நாள் மயக்கம் போட்டுருவீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போவீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டப்பா மாட்டுவாங்க. அதுக்கு பேர் என்ன கேட்டு பாருங்க, சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. உப்பு தாங்க. நீங்கள் எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, குளுக்கோஸ் மாட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரி உப்பு மாட்டுவாங்க. அப்போது உப்பு நமக்கு வேண்டான்னு சொல்கிற அவங்க ஏன் உப்பு மாட்டுறாங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். உப்பு நல்லதுங்க, நல்லா கேட்டுக்குங்க. அதாவது இப்போ நான் குழம்பு சாப்பிட்றேன்,
ஏன்னா உப்பு கம்மியாக இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன், மொத்த சாம்பார் டப்பாக்குள்ளே கொண்டு போய் உப்பு போடக்கூடாது, ஏன் தட்டில் மட்டும்தான் போட்டுக்கணும். புரிஞ்சுக்குங்க, எனது உப்பின் தேவை வேற, உங்களது தேவை வேற. நான் நிறைய பேசுகிறேன் இல்லையா, அதிகம் பேசும்போது தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன் இல்லையா, அதனால் என்னுடைய உப்பு தேவை எப்பவுமே அதிகமாக இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டால் தான் சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு 10 நாளைக்கு எனக்கு இந்த பேசுகிற வேலையே இல்லைன்னா எனக்கு உப்பு கம்மியாக இருந்தால் போதுங்க. புரிஞ்சுங்களா? நாக்கு தான் டாக்டரு, சுவை தான் மருந்து. உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ, யார் சரியாக சாப்பிடுகிறீர்களோ கால் வீக்கம் உடனே சரியாக போகும், மூட்டு வலி சரியாக போகும், உள்ளங்கால் எரியுது குத்துது குறையுது எல்லாமே சரியாக போகும். இது அனைத்துக்கும் காரணம் கிட்னி ஃபெயிலியரு, யூரின் விட்டு விட்டு போகிறது, கால் குடையிறது குத்துறது, முழங்கால் வீங்கிறது, கெண்டைக்கால் வீங்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் உப்பு குறைவாக சாப்பிட்றது இல்லை அதிகமாக சாப்பிட்றதா. இங்கே பாருங்க, நான் உப்பு அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லலை, குறைவாக சாப்பிடுங்கன்னு சொல்லலை. உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ சரியாக சாப்பிடுங்கள், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். யார் சொல்லியும் கேட்காதீங்க, உங்கள் நாக்கு தான் டாக்டரு, சுவை தான் மருந்து. எனவே இனிமேல் சாப்பிடும்போது உப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர் எது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உங்கள் நாக்குக்கிட்ட கேளுங்க, உப்பு போதுமா வேண்டாமான்னு. இன்னும் கொஞ்சமாக போட்டால் நல்லா இருக்குன்னா தயவு செய்து உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ இன்று முதல் சரியாக சாப்பிடுங்கள். உடல் கண்டிப்பாக நீர் சத்து, நீர் பிராணம் அதிகம் பண்ணி கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உப்பு நல்லது, உப்பு சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு காலையில் எடுத்திருக்கிறார்கள் வஸ்தரையா அவர்கள். அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கு வாழ்வில் தேவையான ஒரு அங்கமாக வைத்து வருகிறது என்று உப்பை பற்றி பேசும் நல்ல ஒரு கருத்தையும் விளக்கியிருக்கிறார் அவர்கள். அவருக்கு நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்து தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், நம்மை சார்ந்து நாம் வாழ வேண்டிய பழக்க வழக்கங்களை சார்ந்து நமக்கு விளக்கம் அளிக்க வருகிறார் அவர்கள் ஆசான் கண்ணப்பனையா அவர்கள். ஐயா அன்மியூட் பண்ணீங்க ஐயா, மியூட்ல ஐயா, மியூட்ல. சரிங்க. இந்த கிட்னி எனர்ஜி, அதாவது சிறுநீரக எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கு மிக முக்கியமானது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூக்கு வழியாக வரல அப்படின்னா காது வழியாக வரும். அப்போ இந்த மூக்கு வழியாக வெளியே கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு இலையை பத்தி பார்க்கலாம். இப்போ சிறுநீரகத்தினுடைய வெளியுறுப்பு காது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் ஐயா சொன்னாரு, அதுக்கான சுவை வந்து உப்புன்னு சொன்னாரு. அப்போ ஒரு பக்கம் வந்து அரைச்சிட்டான்னா இந்த மூக்கு வழியாக வெளியேறல அப்படின்னா காது வழியாக வெளியேறும். அப்போ யார் ஒருத்தருக்கு வந்து அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நமக்கு வந்து மூக்கு வழியாக வெளியில வரணும். இப்ப பருவகாலம் மாறும் பொழுது நிச்சயமாக உடம்பு மாற்றமாகி தும்மலோ சளியோ அல்லது வலியோ இதெல்லாம் வந்து இந்த பருவகாலத்துக்கு பொருத்திக்கிறது. அப்போ இந்த பருவகாலத்துக்கு பொருத்திக்கிறதுக்கான வழிமுறைக்கு தான் வந்து உடல் தொந்தரவு, அது நோய்னு சொல்லக்கூடாதுங்க, தன்னை வந்து தகவமைச்சுக்குது. அப்ப தகவமைக்கிற போது சில மாற்றத்தை கொடுத்து தகவமைக்குது. அந்த மாற்றம் தான் வந்து இந்த மாதிரியான தலைவலி, வயிற்று வலி, சின்ன சின்ன உடல் வலி அப்படின்ட்டு நம்ம போய் மருத்துவர்கிட்ட வந்து இது செக் பண்ண போனா அது ஒரு விளைவாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து முடி திருத்தகம் வச்சிருந்தாரு, அவர் வந்து ஒரு 6-7 வருடமா காணும், வெளியில போயிட்டாரு. போன்ட்டு மறுபடியும் வந்து அந்த முடி திருத்தகம் வச்சிருந்தாரு. முடி திருத்தகம் வச்சிருக்கிற போது ஒருத்தர் வந்து அந்த முடி வெட்டிக்கிட்டு இருக்கிற போது எங்க ஒரு 6-7 வருடமா உங்களை காணோம் அப்படின்னு சொன்னங்காட்டி அது ஒரு பெரிய கதைங்க. ஆனா அந்த முடி வெட்டிக்கிட்டு இருக்கிற போது எனக்கு அந்த குடும்பமான வருமானம் கிடைக்கலைங்க, அதனால ஒரு பியூட்டி பார்லர் திறந்திருந்தேன். யாருமே பியூட்டி பண்ண வரலைங்க. அப்போ ஒருத்தர் முடி வெட்டிக்கிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு ஏதாவது சேவிங் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு அப்படியே லேசா சேவ் பண்ணிட்டு இருக்கிற போது நான் பியூட்டியும் திறந்துருக்கிறேன், பியூட்டி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற போது லேசா அப்படி எனக்கு கோவம் வந்ததையும் அப்படி சரக்குல ஒரு இழுத்துட்டேன், கொண்டு 7 வருடம் போட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்து இப்போ முடியும் வெட்டிட்டு இருக்கேன்,
பியூட்டி பார்லரும் திறந்துருக்குறேங்க, அதனால நீங்களும் பியூட்டி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் என்ன சொல்லுவாருன்னு யோசிச்சு பாருங்களேன். கட்டாயம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ணாம வெளியில போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா. அப்படிதான் இன்றைய நிலை இருக்கு. ஒரு தேன் பூச்சி கிடைச்சா கூட 25,000 செலவு பண்ணிட்டு வர்றாங்க. இப்படி எல்லாம் அறியாமையில இருக்கிறத வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம பதிவிட விரும்புறோம். அதனால வந்து இந்த மூக்கொழியாக வெளியேறல அப்படின்னா வில்விலை இருக்கு இல்லைங்களா, அந்த வில்விலைய வந்து ஒரு 10 இலை எடுத்துக்கணுங்க. கோயில்ல எல்லாம் இருக்கும், அந்த பழம் எல்லாம் தொங்கும், எல்லா சிவன் கோயில்கள்லயும் இருக்கும், மற்ற இடங்களையும் வளர்க்குறாங்க. அந்த வில்விலைய வந்து 10 இலை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி வைத்து ஒரு ஒரு 5 மிளகுங்க, 5 மிளகு எடுத்துக்கணும். 5 மிளகு இந்த 2 விரல் பிடி அளவு சீரகம் எடுத்து நீங்க அதை நல்லா அரைச்சு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக அந்த வறட்டு தன்மையாக இருக்கிறது, தூக்கமின்மையில இருக்கிறோம், அந்த தாது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு கூட இது பயன்படுது. குறிப்பாக அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா அகத்திக்கீரை, அந்த அகத்திக்கீரையை காட்டிலும் இந்த நச்சுக்களை வந்து வெளியெடுக்கிறது வந்து இந்த வில்வேலை பயன்படுத்தி நம்ம பல நபர்களை கொடுத்துருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு வந்து சூடு பிடிச்சு உடம்புல அந்த சிறுநீர் சூடு பிடிச்சு ஒரு 6 மாசம் சரியாகல. அதுக்கு பிறகு அவங்க எல்லா மருத்துவத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு, குறிப்பா கோயம்புத்தூர்ல மிக பெரிய மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, அங்கேயும் பார்த்துட்டு சரியில்லாம வர்றாங்க. அப்போ அந்த வில்வெளச்சாறு மட்டும் நம்ம ஒரு 3 நாள் குடிச்சதுல அந்த சூடு பிடிச்சது அப்படியே குறையுதுங்க. அதனாலதான் சிவந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பமுடையவன் ஆற்றல் உடையவன் சொல்லுவாங்க. அந்த வெப்பத்தை சீர்படுத்துறதுக்கு வந்து இந்த வெண்பலை வந்து அருமருந்துங்க. அதோட இந்த சீர்படுத்துறது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு காயகற்ப மூலிகையில வந்து மிகச்சிறந்த ஒரு இலை வில்வேலை. நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன். நான் பல நாள் அதை வந்து தொடர்ச்சியாக எடுத்திருக்கேன். நல்ல விளைவு கிடைச்சிருக்கு. மற்ற நபர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். அதனால வில்வ மரங்களை வளங்க, மற்ற மரங்கள் மாதிரி இதுவும் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய மரமாக இருக்குது. இந்த வில்வ மரம் மிக முக்கியமான மரம் அது. அதனால அவசியம் செய்து பாருங்க. கற்க நெருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா நல்ல விளைவு இருக்கும். அதே போல இந்த குழந்தையின்மைக்கு வந்து இந்த வில்வெளச்சாறு, வில்வ பழத்தை வந்து அதைய கொத்தி வச்சு இன்னைக்கு வில்வ ஜூஸா இருக்கு, ரூமில கிடைக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கொல்லிமலையில போட்டுட்டு இருக்காங்க. பல நபர்களுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வில்வ பழத்தை வந்து சாறாக்கி அதுக்குள்ள சில எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய விளைவாக அதுக்குள்ள பொருட்களை எல்லாம் சேர்த்தி கொடுக்குறாங்க. அது போலையும் நீங்க செய்யலாம். வில்வெள்ளையை தாராளமாக நேரடியாகவும் எடுத்துக்கலாம். அதனால 2 பழத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்துல இலையும் எடுத்துக்கலாம். இலையை எடுக்கிற பொழுது நம்மளே எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கு, வில்வெள்ளை பொடி இருக்கு. அந்த வில்வ பொடியை வந்து காய வச்சு நம்ம மறுபடியும் வந்து அதை குடிக்கும் பொழுது ஒரு 50% அல்லது 60% தான் வருது. நேரடியாக மரத்திலிருந்து எடுக்கும் பொழுது முழு சதவீதமும் உள்ள உடம்புல மாற்றத்தை கொடுக்கும். அதனால பயன்படுத்துங்க, பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அருமையான ஒரு விளக்கத்தை, அதாவது வில்வத்தை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளும் நல்ல ஒரு விளக்கத்தை அளித்துள்ளீர்கள். உங்களுடைய இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக எல்லாருக்கும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து நாம் கடைசி நிகழ்வாக, அதாவது எப்படி என்றால் முதலில் ஆரம்பித்து இதுவரை நம் பயிற்சியை செய்யும் நமக்கு சாந்தியாசனம் மூலம் நம்ம மனதை சமாதானப்படுத்தி சாந்தியடைய வைக்க வெள்ளப்பனை அவர்கள் பயிற்சி அளிக்க வருகிறார். படுத்த நிலையில் கைகள் ஆனந்த முத்திரையில் இருக்கு, கைகள் பக்கவாட்டில் இருக்கு. சுவாசத்தில் கவனம், மூச்சு காற்றில் கவனம். கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள் பகுதி, பகுதி.
இவ்விடங்களில் கவனத்தை செலுத்தி உயிர்ப்பாற்றலை செலுத்துகிறோம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம் வயிற்று பகுதியில் உள்ள மண்ணீரல், இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கணையம் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல பலூன் ஊதுனா எப்படி விரிவடையுமோ அது போல ஒரு நீண்ட மூச்சு காற்று எடுத்து மெல்ல வெளியேற்றுங்க. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும், காற்றை விடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். அது போல் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுங்க. அவ்விடங்களுக்கு வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. நெஞ்சக்க பகுதியில் நம்முடைய கவனம் நெஞ்சக்க பகுதியில் உள்ள இதயம், நுரையீரல் மற்றும் நெஞ்ச உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம் இரு கைகள் பகுதியில் கைமுட்டி பகுதி, கண்டக்கை, புறங்கை, மணிக்கட்டு பகுதி, கை விரல்கள் பகுதி, நகங்கள் பகுதியில், விரல் நுனி பகுதியில் கவனம். கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், தலை உச்சி பகுதி, மூளை பகுதியில், முதுகு தண்டுவட்டத்தில் கவனம். தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணைக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இவ்வேளையில் இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் சீராக உள்ளது. அனைத்து உறுப்புகளும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல உடல் திறனோடு சக்தி பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியே விடுகிறது. தூய்மையான மென்மையான எண்ணங்கள் கொண்ட சிந்தனைகள் உள்ளே செல்கிறது. மெல்ல இடப்புறமாக புரண்டு அப்படியே மேல அமர்ந்து கொள்கிறோம். அப்படியே கைகளை உரைச்சி இரு கண்கள் மேல் வைத்து நன்றாக நம்முடைய முகத்தை வருடி விடுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்து கேள்வி பதில். யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஐயா அதற்கு உண்டான விளக்கம் அளிக்க தயாராக கேள்விகளை ஏற்க விரும்புவர்கள் நன்றி. சந்தோஷம்.
மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடன் இன்று இணைந்து வழங்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் ஹவுஸ் சங்கத்திற்கு தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ரோட்டரி சங்கத்திலிருந்து இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வெளியிலிருந்து ஆதரவளித்து கலந்து கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நமக்கு இந்த விளக்கத்தையும் நல்ல பயிற்சியும் அளித்த கண்ணப்பனையா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் உங்களை போல் இனிவரும் அனைத்து உறுப்பினர்களும் ரோட்டரி உறுப்பினர்களும் இணைத்து அவர்களுக்கும் இது மாதிரியான ஒரு நல்ல விளக்கத்தை அளித்து பயன்பெற செய்ய உங்களின் கருத்துக்களை அவர்களிடம் தெரிவித்துக் கொண்டு இன்னும் அதிக நபர்களை ரோட்டரி சங்கத்திலிருந்தும் வெளியிலிருந்து அனைத்து நல்லுள்ளங்களையும் இணைத்து இந்த திட்டம், நம்மளுடைய பயிற்சி திட்டம் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்த நல்ல ஒரு வெற்றியடைய இறைவனை வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சார் நன்றிங்க சார். நன்றிங்க. வகுப்பு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். பயன்படுத்துங்கம்மா, பயன்படுத்துமா. வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி அற்புதமாக நன்றாக போய் கொண்டிருக்கிறது. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. சந்தோஷம். செஷன் எண்ட் பண்ணிக்கலாம் தலைவரே. ஓகே.